ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைடே நான் சிதம்பரம் போகிறதா ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கி எல்லாம் புக் பண்ணியாச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். நானே என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரன் 3 பேருங்க வாங்கிட்டோம். ஃப்ரைடே அன்னைக்கு நான் தேர்ஸ்டே நைட்டு என்னோடய சரவண் மைடு கனவில் யாராக வந்தாங்களாம். சரவண் மைடு ஆக்சுவலாக அவள் கிறிஸ்டின்னு, ஹிந்து சாமிக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோடு இல்லாமல் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் வேலை பார்க்குறா. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். ஏண்டி வேலைக்கு வரலனா உடம்பு சரியில்லை அப்படின்னு சின்ன சின்ன பொய்கள் தான். ஏதாவது எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு வந்தால் அது எங்கே போனான்னு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க இல்லையா. எங்கேடி ஊருக்கு போனேன்னா ஆமாம்மா வேலை இருந்ததுன்னு சொல்லுவாள். அது என்ன வேலைன்னு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா அதுக்கோசம் வேறு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். 99% என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாள். அப்படி தான் அவளை நம்புகிறேன் நான். ஏன்னா பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. அவள் கனவில் அவள் நாத்தனார் வந்தாங்களாம். வந்தோடனே கையில் ஒரு குழந்தை வச்சுருந்தாங்களாம். வச்சுக்கிட்டு அந்த நாத்தனார் மேலே உடம்பு மேலே அந்த ஹனுமான் போட்ட ஒரு வேட்டி மாதிரி ஒரு துணி போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நேராக கேட்டுக்கிட்ட நின்றுருந்தாங்க. நின்றுட்டு இவ என்னோடய சரண் மேடு கேட்டிருக்காப்புல, ஏன் இங்கே நிற்கிற எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, நான் இவங்க ஊருக்கு போகிறாங்க, நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னான்னு சொல்லிவிட்டு அவள் எனக்கு சொன்னான். அதனால் எனக்கு ரொம்ப நான் சொன்னேன், வேணா இப்படி கனவு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக சரவண் மேடுகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க 99% எப்படின்னு. நம்ம ஒரு 10 நாள் ஊருக்கு போனால் இந்த 10 நாள் 10 வீடு 4-5 வீடு வேலை செய்கிறாங்கன்னா பாத்திரம் வளர்க்குறது வேலைங்க கை கால் உடம்பெல்லாம் வலிக்கும் பாவம். அதனால் ஒரு வீடு நம்மளுக்கு வேலை இல்லைன்னா ஒரு சந்தோஷம். அதனால் நம்ம அதனால் 10 நாள் ஊருக்கு போகலன்னா அவங்க பிளான் பண்ணிட்டு நம்ம போகலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த பொண்ணு வந்தோடனே சரவண் மேடு வந்தோடனே சொன்னேன், இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போகல அப்படின்னு சொன்னேன். அதோடு இல்லாமல் எங்களுக்கு பால் பாக்கெட்லாம் வந்தால் நான் நிறுத்த மாட்டேன். 10 நாள் அவள் தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டுமே, அதில் மிச்சம் பண்ணி நான் என்ன பில்டிங்காக கட்ட போகிறேன். அதனால் எப்போவுமே எத்தனை நாள் ஊருக்கு போனாலும் நீ எடுத்துக்கம்மா பால் பாக்கெட்டை, கொஞ்சம் வீட்டை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிவிடுவான். செடிக்கடி தண்ணி ஊற்ற வைப்பான் இல்லைன்னா. அதனால் எடுத்துக்கோன்னு சொல்லிவிடுவான். அதனால் பால் பாக்கெட்டும் கிடைக்கும், வீட்டில் வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம போய் ஊருக்கு போகலன்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஊருக்கு போகலான்னு சொன்னோன்னே அப்படியாம்மான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அது போலியாச்சா, நாங்கள் சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி காலையில் நான் உன்னை கனவு வந்ததுமா உன்ட்ட சொல்லலாமா, என்னான்னு சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி என் நாத்தனார் வந்தாங்க, நான் இவங்களை ஊருக்கு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அவள் எது பொய் சொல்ல மாட்டான். அதனால் திருப்பி நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா. நீங்கள் ஹனுமானை கும்பிடுவீங்களான்னு என்ன கேட்டேன். நான் பெரிய பக்தையெல்லாம் எதுக்கும் கிடையாது, எந்த சாமி மேலேயும் பெரிய பக்தே கிடையாது. எங்கேயாவது கோயிலுக்கு போனால் ஏதாவது வருத்தம் இருந்தால் சொல்லிட்டு வரதோட சரி. மற்றபடி வீட்டிலலாம் பெருசாக பூஜையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார், நான் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. அதனால் எல்லா சாமியும் கும்பிடுவோம்மா, பெருசாக இன்னும் மணிக்கணக்கில் உட்காந்து பூஜை பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. சும்மா தான் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் அப்படின்னு. அதோட என்னாச்சு, போன வாரம் ஃபுல்லாக இங்கே ஹனுமான் சாலிசா பற்றி இம்பார்ட்டன்ஸை பற்றி ஒரு இது நடந்தது, ஒரு பிரசங்கம் நடந்தது கோயிலில். அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் அந்த இஷ்கானா அது என்னது முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நான். அவர் இப்போ ஹனுமான் சாலிசாவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அதனாலேயே என்னமோ தெரில, அதோட பிரபாவமாக என்னமோ தெரில, அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அந்த லேடி நின்னதாக இவ சொல்கிறா. பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவள் 99% பொய் சொல்ல மாட்டாள். வேலையில் டபாய்ச்சிட்டு போவாள். அந்த ஒரு வேலை செஞ்சால் இன்னொரு வேலை செய்ய மாட்டாள், சுத்தமாக செய்ய மாட்டாள். இதெல்லாம் இருந்தால் கூட பொய்ன்னு சொல்ல மாட்டாள். அதனால் நான் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், என்ன காரணத்தினால அந்த கடவுள் என்ன போடாமல் நிறுத்தினாருன்னு தெரியல. அதுக்கும் ஏதோ எல்லாரும் நம்ம நன்மைக்கே நம்ம நினச்சி தான் எடுத்துக்கணும். அதை எதையும் நம்ம இது பண்ண முடியாது. எல்லாம் நன்மைக்கு தான். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம நன்மைக்குன்னு நினச்சிக்க வேண்டியது. அப்படிதான் இது போகாததுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா எனக்கு அன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுது. நைட்டு 1 மணிக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாத போனால் நான் 2 நாள் ட்ரெயினில் எப்படி போகணும், ஒரு பயம் தான் போகாமல் கேன்சல் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் காரணமும் இல்லை. என்ன கடவுள் எதுக்காக என்னை போடாமல் நிறுத்தினாருன்றதும் தெரியல. அதனால் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்குவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.